மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா கொள்ளை பண்றதுக்கு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம விஜய் அண்ணா தான். நீங்க பாருங்க, சும்மா அப்படியே கதற விட்டு இருந்தாரு திருப்பூரையே. இங்க போற இடம்லாம் கதறதான் வர்றாரு. திருப்பூர் மட்டுமான்னு கேக்குறீங்க, நல்லா தெரியுது. பாருங்க, காரைக்குடி, தூத்துக்குடி, அப்புறம் நெல்லை, கன்னியாகுமரின்னு போற இடம் எல்லாமே, கால் வைக்கிற இடம் எல்லாமே இப்படி கூட்டம் வந்தா என்ன பண்றது? இதனாலதான் இவருக்கு பர்மிஷனே கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்ப திமுக, அதிமுக அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஆளே வரமாட்டாங்க. காசு கொடுத்து கூப்பிட்டாலுமே யாரும் வரமாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கூப்பிடாமலே வர வேணாம்னு சொன்னாலுமே எல்லாம் ஆள் அவ்வளவு பேர் வராங்க இல்லையா அப்படின்ற ஒரே ஒரு வைத்தறிச்சல் தான். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நெருக்கடி கொடுக்கறது, பிரச்சாரம் பண்றது கூட நெருக்கடி கொடுக்கறது காரணம் தான். இப்போ நம்ம விஜய் நான் வந்து அப்படியே சிஎம் அப்படின்னு வந்தா, தளபதி வெற்றி கொண்டான் சிஎம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு தான் இருக்குது. மக்கள் வந்து விஜய் நான் வந்து ஒரு வீட்டு பிள்ளையா பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருந்தா எப்படி இருப்பாங்களா, எப்படி தேர்தலில் போட்டிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதே போலதான் எம்ஜிஆருக்கு அப்போ நடந்துச்சு. மக்கள் வெள்ளத்துல மிதப்பாரு, கால் வந்து தரையில படாது, அந்த அளவுக்கு வந்து கூட்டம். அவரை இப்போ பார்த்தாங்கன்னா அப்படியே நசுக்கி பிரிஞ்சு எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் கூடும். அதே மாதிரிதான் இப்ப விஜயனாக்கு சாரா எங்க வந்தியா வரீங்க, எங்க வரீங்க, இப்படியா வரீங்க அப்படின்ற மாதிரி கூட்டத்தை பார்த்து அப்படியே மிரள்ற அளவுக்கு தான் இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப ஆடி போயிருக்கிறது அதுதான். இப்போ திமுக, அதிமுக இவங்கெல்லாம் பாருங்க, அவங்க எல்லா அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அப்புறம் கிளை செயலாளர் எல்லாருமே வேலை செய்யணும். கூட்டத்தை கூட்டுறதுக்கு எல்லாருமே வேலை செய்யணும். இறங்கி வேலை செஞ்சாதான் அந்த கூட்டத்தையே கூட்ட முடியும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு விஜய் வராருன்னு ஒரு அறிவிப்பு விட்டா போதும், அந்த அறிவிப்பே போதும். கூட்டம் வந்து சும்மா பிளாஸ்ட்ன்ற மாதிரி தான். ஏற்கனவே சென்னையில இருந்து அவர் கிளம்புனாரு. கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வரும்போதே ஒரே ஆர்ப்பாட்டம் ஆரவாரத்தோட வந்தாரு. போயிட்டு அவர் மாடி நின்று கையசைச்சாங்க, தொண்டர்கள் எல்லாம் கையசைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனாரு. இந்த சர்க்கார் பட பாணி இருக்கு பாருங்க, சர்க்கார்ல அடுத்த மீட்டிங் அங்கதான் அப்படின்னு அந்த மாதிரி சும்மா அப்படியே சாரையா பைக்ல பின்னாடி பின்தொடர்ந்துகிட்டே இருந்தாங்க. இங்க இருந்தா திருப்பூர்ல தான் கிடையாது, சென்னையில அவர் கிளம்புன உடனே பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாங்க ஏர்போர்ட் வரைக்கும். அது இல்லாம நிறைய பேர் வழியில ரோஸ் அது இதுன்னு அந்த சிக்னல் நிக்கும் போதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு இடத்துல நிறுத்தியும் வாங்கினாரு. லாஸ்டா பத்திரிகையாளர் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ள போகும்போது பத்திரிகையாளர் வந்து அண்ணே அண்ணே அப்படின்னு எல்லாம் கதறினாங்க. அண்ணா என்னன்னு கூப்பிட்டு உள்ள போனவர் திருப்பி வெளியே வந்து கையை போனாரு. இந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. நம்ம அண்ணன் எங்க போனாலுமே மக்கள் வெள்ளத்துல ஆழ்ந்திருக்காங்க. அதாவது இந்த பயம்தான் திமுக மற்றும் அதிமுகவை இவ்வளவு செலவு பண்ண வைக்குது. அதாவது யூடியூப்ல பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்கு கிட்டத்தட்ட 37.41 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க இந்த ஆடுக்கு மட்டும். அதுல நடிக்கிற ஆளுங்களுக்கு எவ்வளவு காசு, அந்த கேமராமேன் கிரியேஷன் அந்த இதுக்கு எல்லாத்தையும் டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு காசு செலவு பண்ணியிருப்பாங்கன்றத பாருங்க. அதிகபட்சம் விளம்பரம் மட்டும்தான் பண்றாங்களே தவிர மக்களுக்கு நலத்திட்டம் என்ன சொல்லி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி வாக்கு கேட்க முடியாது. அதனால விளம்பரத்தை வச்சு வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏடிஎம்கே பாருங்க, அதுக்கு முன்னாடி நாங்க என்னென்னலாம் செஞ்சோம், இவர் வந்து எதையுமே செய்யல அப்படின்னு எதையும் பேச முடியல. ரெண்டு பேரும் உதயநிதியும் இவங்களும் சண்டை போட்டுறாங்க, யாரு காலை யார் அதிகமா பார்த்தது. நீங்க வந்து சசிகலா காலை பார்த்தீங்க, நாங்க வந்து 2 மணிக்கு வேற யாராவது காலை பார்த்தோம்னு சொல்லி மாத்தி சின்ன பசங்க சண்டை போட்டுறாங்க. இதுதான் இப்போதைக்கு அரசியலா மாறி போச்சு. நம்ம விஜயனாவை பத்தி எல்லாம் மிரண்டு போய் தான் இருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரங்களும். அடுத்த சிஎம் அப்படித்தான் அப்படின்னு. இப்போ நம்ம திருப்பூர்ல பாருங்க, திருப்பூர்ல விஜயண்ணா வந்து பேச ஆரம்பிக்கலான்னு வந்த உடனே செம்ம க்ரௌடு. அந்த க்ரௌடை பார்த்து அவரே வியப்படைஞ்சிட்டாரு. என்னடா அது, நமக்கு மக்கள் இவ்வளோ ஒரு அன்பு கொடுக்குறாங்களே, இவ்வளோ பேர் நம்மளை பார்க்கறதுக்கு திரண்டு வராங்களே அப்படின்றது ஒரு மாதிரி கலங்கிட்டாரு. அதே சமயம் டென்ஷனாகவும் ஆயிட்டாரு. எல்லாம் கூட்டத்தை பார்த்து எல்லாம் எகிரி குதிச்சு வராங்க பேரிகேட்லாம் தாண்டி. அப்பா அந்த மாதிரிலாம் வராதிங்க, அந்த வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி கத்துனாரு. இப்பதான் இந்த மாதிரி பேசினாரு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இல்லை. டென்ஷனாகி அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு, சிறு குறு தொழிலாளர்களுக்கு, போலீஸ்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய சலுகைகளை விட்டுருக்காங்க. மெயின் மேட்ரு ஏப்ரல் 16, அதாவது இந்த 16ல பார்த்தீங்கன்னா முழுசா நம்மளோட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க, திட்டங்கள் எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. அது வந்து ஏப்ரல் 16 வி ஆர் வெயிட்டிங். இது வந்து வெறும் சாம்பிள் தான் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன அறிக்கைகளை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு. 16 முழுசா வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம திருவண்ணாமலைக்கும் வந்து
நம்ம விஜய் அண்ணா வந்து வராரு 15, அதாவது நாளைக்கு தான் வரான்னு சொல்லியிருக்காங்க. அது அஃபிஷியலா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் விஜய் அண்ணா இந்த திட்டங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அண்ணன் மேல வந்து வால் கொடுத்துட்டு போனாரு. நம்ம விஜய் அண்ணா பாருங்க, இந்த குதிரை சவாரி ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க, தரமான சம்பவம். என்டிகேன்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வாக்கு சேகரிக்க போற இடத்துல அவனுங்க தொகுதி வேட்பாளரும் சரி, இந்த சீமானும் சரி, போற இடத்துல எல்லாம் 10 பேர் கூட வர மாட்டாங்க, காத்து வாங்குது. அவனுக்கு தான் பின்னாடி ஒரு எப்படி சொல்றது, வயிற்றுல புளிய கரைக்குதுன்னு இல்ல அந்த மாதிரி. ஏற்கனவே வந்து 8% வாங்கிட்டோம், இப்ப அட்லீஸ்ட் ஒரு 3 நாளுக்காவது வந்து நிற்போம் அப்படின்னு நினைச்சிருப்பானுங்க. இப்ப அதுவும் கிடையாது, எல்லாமே முக்கிட்டு புடுங்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான். இவனுக்கு என்னதான் முக்கி எல்லா தொகுதியிலையும் போய் ஓட்டு கேட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, அது திமுக ஏடிஎம்கே என்டிக்கு எதுவாக இருந்தாலும் சரி, முக்கி வேலை பார்த்தாலும் விஜய் நாங்க வந்துட்டு அப்படி போயிட்டாருன்னா அவ்வளவுதான். இவன் என்ன வேலை பார்த்தாலும் எல்லாமே சரிஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் இப்போ திருப்பூர்ல போனதையும் எல்லாம் லைனா ஒரே மாதிரி ஆட்டி தான். இப்ப திருவண்ணாமலை என்ன ஸ்டாலின் வந்துட்டு போயிட்டாரு, எல்லா வேட்பாளர்கள் அதிர்ச்சி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப திருவண்ணாமலைக்கு அவர் வராருன்னா சும்மா அப்படியே பிளாஸ்ட் தான். அந்த மாதிரிதான் எந்த இடத்துல என்னதான் வேலை பண்ணாலும் நம்ம அண்ணன் வந்துட்டு போனா எல்லாமே முடிஞ்சிச்சு. அதுதான் வந்து என்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல கூட டிஎம்கே பத்தி பேசாம விஜயை பத்தி, ஏன்னா அந்த வாக்கு எப்படியாவது வாங்கிடலாம், இன்னும் ஒரு 6-7 நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு சங்கு தாண்டி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோவையில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி திருப்பூர்ல எப்படி கூட்டம் வந்துச்சோ அதே மாதிரி கோவையில வந்துச்சு. கோயம்புத்தூர்ல சும்மா அப்படியே பிளாஸ்ட் தான். இது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குது. அதுனால சொன்னாங்க கோயம்புத்தூர்லாம் எங்களோட கோட்டை, நாங்கெல்லாம் என்ன பண்ணாலும் சரி, யாருனாலும் வின் பண்ண முடியாது, நாங்க தான் அப்படின்னுட்டு இருந்தாங்க. போய் காலடி எடுத்து வச்சதுதான் சும்மா அப்படியே எல்லாம் பதறி இருப்பானுங்க. நேரம் அந்த வீடியோவை பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சோறு தண்ணி இறங்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து கேப் கொடுக்குறாரு, வெயிலுக்கு போட்டுக்கோங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கேப் கொடுத்த உடனே அதை வாங்கி பவுன்சர் கையில கொடுத்துட்டாரு, இதை மாட்டி விட்டாரு. நீ எங்களோட நீதான் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா மேல உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில மாட்டி விட்டாரு. இந்த மாதிரி அன்பு மலையை புரிஞ்சுட்டாங்க, எல்லாம் டெடி பியர் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த வாட்டி வந்து பைக்ல பின்னாடி சாரையா வந்தாங்க ஆட்கள் எல்லாம். கட்டுக்கிடங்காத கூட்டம் அப்படின்னா அது விஜய்க்கு மட்டும்தான் வரும். 200, 300, 500ன்னு இந்த வீட்டுல இருக்கிற வயசானது பெருசு எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு வந்து நசுக்கி கூட்டிட்டு வந்தா கூட கூட்டம் வர்றதில்லை. ஆனா அந்த கூட்டம் வந்து வர்றது விஜய்க்கு மட்டும்தான், அது அன்புக்கு மட்டும்தான், மற்றபடி எதுவும் கிடையாது. மற்ற கட்சிங்கெல்லாம் கூட்டு வந்து அடிமையாக்கி இது பண்றதுலாம் கிடையாது. அன்புக்காக மட்டுமே சேர்ந்த கூட்டம் விஜய் அண்ணா கூட்டம். இதே போல தொடர்ந்து இன்னும் ஒரு 6 நாள் 7 நாள் வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கும். இந்த பரபரப்பு வரைக்கும் அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் விஜய் அண்ணா என்னென்னலாம் பண்றாங்கன்றது. ஸ்டே டியூன். நன்றி.